அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் கூறும் மகத்தான தீர்வு என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே 8வது நாளில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினம் நமக்கு எத்தகைய துன்பங்கள் இழப்புகள் ஏற்பட்டாலும் அது மாபெரும் சர்வசக்தன் மூலமாக அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிற நுண்ணறிவாளன் மூலமாக அனைவருக்கும் நீதி வழங்கக்கூடிய ஒரு நீதியாளன் மூலமாக நமக்கு ஏற்படுகிறது என்று நம்பி அதை சகித்து கொள்ள வேண்டும், இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய மனக்குழப்பத்தை பெருமளவுக்கு போக்கிவிடும் என்று நாம் சொன்னோம். அதற்குரிய ஆதாரங்கள் சான்றுகளை எல்லாம் எடுத்து காட்டினோம். அதில் சில சகோதரர்கள் சில சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறார்கள். அதை சொல்லிட்டு நம்ம தொடருக்கு போகலாம். என்ன சந்தேகம் என்று சொன்னால், அப்போ இறைவன் நம்ம எந்த நிலையில் வைத்திருக்கிறானோ அதையே பொருந்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அப்போ ஏழையாக இருக்கிறவன் சம்பாதிக்கக்கூடாதா, நோயாளியாக இருக்கிறவன் சிகிச்சை பண்ணக்கூடாதா, அப்போ அதெல்லாம் செஞ்சால் அந்த இறைவனுடைய இதை எதிர்க்கிற மாதிரி வந்துருமா என்ற அடிப்படையில், அதுபோல் கோரிக்கைகளை அல்லாஹ்விடத்தில் முன்வைத்து துவா செய்யக்கூடாதா, இதெல்லாம் மார்க்கத்தில் கூடுமா என்று கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ஒரே உத்தரவின் கீழ் தான் அனைத்தும் செயல்படுகிறது என்றாலும், அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கிறான் என்றால், நீங்கள் முயற்சிக்க வேண்டும், உங்களுக்கு வறுமை இருக்குமே ஆனால் பொருளாதாரத்தை தேடணும், அதுக்காக பாடுபடணும்னு அவன் உத்தரவு போட்டிருக்கிற காரணத்தினால் அதை செய்கிறது அல்லாஹ்வுடைய முடிவை எதிர்க்கிறதாகாது. அல்லாஹ் தான் அந்த ஆர்டர் பண்ணுறான். உங்களை வறுமையாகவும் வைத்துவிட்டு, உங்களை தேவை உடையவர்களாகவும் வைத்துவிட்டு, உங்களுக்கு பொருளாதாரத்தை தேடுங்க, ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான். அப்போ அதுலேயே பொருளாதாரம் தேடணும்னு விளங்குதா இல்லையா? ஜக்காத்துங்கிற கடமையை காசு சம்மந்தப்பட்டது தானே. அப்போ இஸ்லாத்தினுடைய பல வணக்க வழிபாடுகள் எல்லாம் பொருளாதாரத்தோட சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கிறது. அப்போ தேடுவது என்பது காசை தேடணும்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய அந்த நிலைப்பாட்டை, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை குறை சொன்னதாக ஆகாது. எந்த அளவுக்கு எல்லாம் நமக்கு சொல்கிறான்னு கேட்டால், நம்ம வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் உங்கள் வியாபாரத்தெல்லாம் விட்டு விடுங்கிறான். தொழுது முடிச்ச உடனே ஃபைதா குல்யத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த், தொழுக முடிஞ்ச உடனே பூமியில பறந்து திரிந்து வபுத்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள், பணத்தை சம்பாதிங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஹஜ்ஜிக்கு நம்ம போன இடத்தில் கூட என்ன செய்யலாம், உங்களை லைசா அலைக்கும் அல்லாஹ் சொல்றான், ஜுனாஹுன் நான் தபுத்தகு, உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க தேடிக்கொள்வது ஹஜ்ஜிக்கு போய் அங்கேருந்து சில பொருள்களை வாங்கிட்டு வர்றது, இங்கேருந்து சில பொருள்களை வாங்கி கொண்டு இங்கே விற்கிறதெல்லாம் கூட உங்களுடைய ஹஜ்ஜை பாதிக்காதுங்கிற அளவுக்கு அல்லாஹ் குர்ஆனில் என்ன செய்யறான், நமக்கு பொருளாதாரத்தை திரட்ட அனுமதிக்கிற காரணத்தினால் நேற்றும் முந்தா நாளும் சொன்ன செய்தியை எப்படி புரிஞ்சுக்கிற கூடாது, ஓ அல்லாஹ் நம்மளை எப்படி வச்சுக்கிறான்னு அப்படி தான் இருக்கணும், அதை அப்படி ஏற்றுக்கிறேன்னு, அதை முன்னேற்றுவதற்கு, அதை மாற்றி அமைப்பதற்கு எந்த முயற்சியும் செய்யக்கூடாது அப்படின்னு வழங்கி கொள்ளக்கூடாது. முயற்சி செய்யணும். ஆனால் வறுமையில் நம்ம இருக்கிறோம், எல்லா விதமான முயற்சியும் செய்கிறோம், செஞ்சு நாளுக்கு நாள் அதிகமாகி இறங்கிக்கிட்டே போகுது. அப்போ அந்த அளவுக்கு நம்ம வரக்கூடிய நேரத்தில் அப்போ தான் இந்த நிலைப்பாடு எடுக்கணும். இந்த நிலைப்பாடு, சரி நம்ம என்ன செய்ய முடியும், அல்லாஹ் அதைத்தான் நாடி இருக்கிறான் அப்படிங்கிற முடிவுக்கு வரணும். அதே போல் நமக்கு அல்லாஹ் நோயை தந்து விட்டான், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அனைத்தையும் அறிந்தவனுடைய ஏற்பாடு, இதை நம்ம எதிர்க்கக்கூடாதுன்னு சொல்லி வைத்தியம் பண்ணாமல் இருக்கலாமா? வைத்தியம் பண்ணுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உத்தரவு போடுறாங்க. இன்னலி குல்லி தாயின் தவாவும், ஒவ்வொரு நோய்க்கும் மருந்தை அவன் தான் படைச்சிருக்கிறான். நோயை அல்லாஹ் தான் தந்திருக்கிறான். அந்த நோய்க்குரிய மருந்தையும் உலகத்தில் படைச்சு வச்சிருக்கிறான். யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக இந்த ஒரு வழிகாட்டுதல் அல்ல, ததாவோ நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு போடுறாங்க. அப்போ நம்ம ஒரு நோய் வருகிறது, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவருக்கு நோய் வருகிறது, நமக்கு என்ன அளவுக்கு மருத்துவம் செய்ய முடியுமோ எல்லாம் செய்கிறோம். கடைசியாக மருத்துவர்கள் சொல்கிறாங்க இனி தேராது. அப்போ தான் என்ன செய்யணும், நம்ம என்ன பண்ண முடியும்? கடைசியாக எல்லா விதமான முயற்சி பண்ண பிறகு இவர் பிழைக்க மாட்டார்,
அல்லது இந்த நோய்க்கு குணம் இல்லை, இது வந்தது தான், இதுக்கு இதுவரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கப்படலை, இந்த வேதனை உங்களுக்கு சாவுற வரைக்கும் போகாது என்று அனுபவ அறிவை வைத்துக்கொண்டு அவர்கள் சொல்வார்களேயானால் அந்த நேரத்தில் அழுத்தத்திற்கு ஆளாகி விடாமல், சரி அல்லாஹ் அப்படித்தான் செய்திருந்தால் நம்ம பொருந்தி கொள்ளணும், அதை என்ன செய்ய முடியும், எதிர்க்க முடியுமா, வேற ஏதாவது செய்ய முடியுமான்ற எண்ணம்லாம் எப்போ வரணும், செய்ய வேண்டிய உழைப்பையெல்லாம் செஞ்சுட்டு தான் வரணும். எடுத்த எடுப்புலையே வறுமை வந்தவனே அல்லாதானே வறுமையாகிட்டான் வீட்டில் உட்காந்துடக்கூடாது. நோய் வந்தவனே அதெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண முடியாது, எனக்கு நோயை தந்தது அல்ல அப்படின்னு இருக்கலாமான்னா அந்த மாதிரி உள்ள மார்க்கம் இந்த மார்க்கம் கிடையாது. அதே போல அல்லாஹ் நமக்கு எத்தகைய இன்னல்களை துன்பங்களை தந்தாலும் இந்த ரெண்டையும் விளங்கி வச்சிருக்கோம். மருத்துவம் செய்யறதுல என்னென்ன மருத்துவம் செய்யறதுங்கிறது எல்லாம் விளக்க தேவையில்லை, உங்களுக்கு அறிந்த விஷயம்தான். எப்படி எல்லாம் பொருளீட்டுவது என்பதற்கு இங்கே கிளாஸ் நடத்த வேண்டியது கிடையாது. பொருளீட்டுவதற்கு லட்சக்கணக்கான வழிமுறைகள் இருக்கிறது, அது அவரவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டு போயிடுவீங்க. மருத்துவத்தில் என்ன மருத்துவம் உங்களுக்கு பிடிக்கிறதோ, என்ன நோய்க்கு என்ன மாதிரி தேர்ந்தெடுக்கணுமோ அதெல்லாம் விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது தேவையானதுன்னு புரிந்து கொண்டால் போதும். மூணாவதாக துவா செய்யறதுன்னு ஒன்று இருக்கிறது. அப்போ அல்லாஹ் நம்மளை அப்படி படைச்சிட்டாங்கிறதுக்காக வேண்டி யா அல்லாஹ் எனக்கு இந்த குறை நீக்கு அப்படின்னு கேட்கக்கூடாதா, நீ நினைத்து நான் பொருந்தி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணாமல் இருக்கலாமா? இந்த விஷயம் தான் கொஞ்சம் விளக்க வேண்டிய விஷயம். 3 விஷயத்தில் பொருளீட்டுவது விளக்க தேவையில்லை, மருத்துவத்தை விளக்க தேவையில்லை. அப்போ நமக்கு அல்லாஹ் ஒரு இன்னலை ஒரு துன்பத்தை கொடுத்து விட்டான் என்று சொன்னால் அதை சகித்து கொள்ளணும். ஆனால் துவா செய்வது, கொடுத்தவன்ட்ட முறையிடுறது, கெஞ்சுறது, வேண்டுவது மார்க்கத்தில் ஆர்வமூட்டப்பட்டிருக்கிறது. சொல்ல போனால் அதுதான் பெரிய இபாதத். துவாவு புகழ் இபாதா, துவா தான் வணக்கமே. தொழுக நோம்பெல்லாம் கூட துவாவுக்கு அடுத்து தான். எல்லா வணக்கத்துக்கும் மேலே தலையாய வணக்கம் எது? படைச்ச ஒருத்தன் இருக்கிறான், அவன்கிட்ட தான் கேட்கணும், அவனுக்கு தான் முடியும், அவனை தாண்டி வேற யார்ட்டையும் போக முடியாதுன்னு நம்புறோமே, நம்பி கையேந்துறோமே, அவனை உயர்ந்தவனாகவும் நம்மை தாழ்ந்தவனாகவும் கருதி கொண்டு சரணடைகிறோமே, அதுதான் வணக்கத்திலெல்லாம் பெரிய வணக்கம். அதனால துவா செய்வதற்கெல்லாம் தடை என்று அதை நேற்றும் அதற்கு முதல் நாளும் சொன்ன செய்தி நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. சொல்ல போனால் அந்த துவா செய்வதில் சில விஷயங்கள் இருக்கிறது. அப்போ எப்படி செய்யணும், என்னென்ன மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது, அதை துவா செஞ்சு ஏற்றுக்கொள்ளாமல் போனால் அதுக்கு என்ன அர்த்தம், நம்ம செஞ்ச துவாவுக்கு என்ன பயனு என்றெல்லாம் சில சந்தேகங்கள் இருக்கிற காரணத்தினால அதை மட்டும் கொஞ்சம் சுருக்கமாக நம்ம விளக்கிறோம். துவா செய்வதை பொறுத்த வரைக்கும் எப்போ வேண்டாலும் எப்படி வேண்டாலும் செய்யலாம். படுத்துட்டு துவா செய்யலாம், உட்காந்து துவா செய்யலாம், எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையிலலாம் என்ன செய்யலாம். துவாண்டாலும் இப்படி உட்காந்து கையை ஏந்தி கொண்டு இப்படி தான் செய்யணுங்கிறலாம் கிடையாது. அல்லாஹ் எதுக்குறோம் அல்லாஹ் கியாமன் வக்கூதன் அலா ஜுனூபிஹிம், நின்ற நிலையிலையும் உட்கார்ந்த நிலையிலையும் படுத்த நிலையிலையும் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். அல்லாஹ் என்ன செய்கிறான், நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்போ படுத்துக்கிட்டு கூட நம்ம என்ன செய்யலாம், அல்லாஹ்விடத்துல துவா செய்யலாம். துவா செய்வதற்கு ஒரு முறை, ஒரு குறிப்பிட்ட ஒரு முறை மார்க்கத்தில் கிடையாது. ஆனால் சில துவாக்கள் சில நேரங்களில் கேட்கக்கூடிய துவாக்கள் அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த மாதிரி நேரத்தை தேர்ந்தெடுத்து நம்ம என்ன செய்யணும், நமக்கு எந்த குறைகள் இருந்தாலும் எல்லா நேரத்திலையும் கேட்கலாம் என்று இருந்தாலும் எந்த மாதிரியான நேரத்தில் கேட்பது கூடுதலாக அல்லாஹ்வால் கவனிக்கப்படுகிறது என்று நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய ரசூல் மூலமாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ, அவற்றை அறிந்து கொண்டு நீங்கள் துவா செய்வதன் மூலமாகவும் ஒரு அழுத்தம் இன்னும் கொஞ்சம் குறையும். தாங்க முடியலையா, முறையிட வேண்டிய இடத்துல முறையிட்டோமா அப்படியே அந்த சுமை அப்படி இறங்கின மாதிரி போயிடும். நம்ம அழுத்தி கொண்டிருந்த அந்த பாரம் அப்போ யாரோ வாங்கி கொண்டு போன மாதிரி என்ன செஞ்சிடும், லேசாகிவிடும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, தொழுகையில் நம்ம ருக்கு செய்கிறோம், சஜிதாவும் செய்கிறோம். இந்த ருக்குங்கிறதுல சுப்ஹான ரப்பியல் அலீம் என்று சொல்கிறோம், சஜிதாவில் சுப்ஹான ரப்பியல் ஆலா என்கிற அந்த சொல்லை என்ன செய்கிறோம், சொல்லுகிறோம். இதைத்தான் எல்லாரும் விளங்கி வச்சிருக்கிறோம். ஆனால் இது போக துவா செய்வதற்கு அதிக தகுதியான ஒரு இடம் சஜிதா தான். ருக்குவில் செய்ய வேண்டியதையும் சொல்லிவிடுங்க, சஜிதாவில் சொல்ல வேண்டியதுக்கிறையும் சொல்லிடுங்க. அதுக்கு மேலே சஜிதாவில் இருந்து கொண்டு உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அது எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அம்மா சுஜூது, சஜிதாவை பொறுத்த வரைக்கும் ஃபஜ்தஹிது ஃபித்துவா, துவாவில் நல்லா மூழ்கி விடுங்கள். எப்படி கேட்க சொல்கிறாங்க, துவாவிலே மூழ்குங்க. சும்மா உட்கார்ந்து கையேந்தி கேட்குறதை விட 2 ரக்காத் தொழுது, ஜமாத்தில் அப்படி செஞ்சிடக்கூடாது. ஆனால் ரசூலுல்லாஹ் தடுத்துருக்காங்க. ஜமாத்து தொழுவும் பொழுது நோயாளி இருப்பாங்க,
முதியவர்கள் இருப்பாங்க, வேலை வெட்டிக்கு போகக்கூடிய ஆளுக்கு இருப்பாங்க. இவர் 1.5 மணி நேரத்து சஜிதாவில் இருந்தாருன்னு வைங்க, எப்படா முடிப்பாருன்னு என்ன செய்வாங்க, பாதி பேர் குழம்பிடுவாங்க. அது ஜமாத்து தொழுகைகளில் வந்து சஜிதாவில் அது அந்த சொன்னதை நிப்பாட்டிக்கிறணும். நீங்களாக தொழக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள், உபரியாக நபிலாக தொழக்கூடிய தொழுகைகளில் எல்லாம் நமக்கு முக்கியமான கோரிக்கை தேவை இருக்குமையானால் சஜிதாவில் விழுந்துடணும். சஜிதா செய்கிறோம் இல்லையா, இயற்கையான அந்த சஜிதா தான். சுப்ஹான ரப்பியல் அலான்னு சொல்லி 3 தடவை நம்ம சொல்லிவிட்டு நமக்கு என்னென்ன கோரிக்கை இருக்கிறதோ அதையெல்லாம் சொன்னோம்னு சொன்னால் கமீனுன் ஐ உஸ்தஜாபலக்கும், அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு கூடுதல் தகுதியானது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எல்லா துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றாலும் சஜிதாவில் உங்களுடைய அந்த கோரிக்கைன்னு கேட்டால் அது காரணம்னு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது முஸ்லீமில் 1102வது ஹதீஸு. 1111வது ஹதீஸில் முஸ்லீமில் இருக்கிறது, அக்ரபு மாயக்கூனுல் அப்து மிர் ரப்பிஹி வஹுவ சாஜிதுன். ஒரு அடியான் அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற இடம் எதுன்னா சஜிதா தான். அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கம் எதுவாகும், ரொம்ப பணிவு தான் ரொம்ப நெருக்கம். இப்போ நிமிந்தம்னு சொன்னால் அதில் கொஞ்சம் பணிவு கம்மி, குனிஞ்சோம் என்று சொன்னால் இன்னும் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கூடுதல் பணிவுன்னு சொல்லிக்கொள்ளலாம். அப்போ நான் நெத்திய குனை நிலத்தில் வச்சுட்டோம்னு சொன்னால் நம்மள்கிட்ட இருக்கிறதுலே சிறப்பான உறுப்பு தலை தானே. அதில் தான் 6 அறிவும் சேர்ந்தாப்பில் இருக்கிறது. மற்ற உறுப்புகள்லாம் ஒரு அறிவு தான் இருக்கிறது. தலையில் மட்டும்தான் என்ன இருக்குது, 5 புலன்களும் அதுக்குள்ளே இருக்கிறது, ப்ளஸ் மூளையும் இருக்கிறது. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு கிரீடத்தை கொண்டு வந்து உனக்காண்டி நான் கீழே வைப்பேன், நீ பெரிய அல்லாஹ் அக்பர் சொல்கிறோம் நின்றுக்கிட்டு. ஆனால் அவன்தான் பெரியவன் என்பதை முழுசாக காட்டலை. அல்லாஹ் அக்பர்னு குனிகிறோம், அல்லாஹ் நீ தான் பெரியவன்டு பத்தலை அது. அதனால அல்லாஹ் என்ன செய்யறான், முதல்ல நின்றுக்கிட்டு அல்லாஹ் அக்பர்னு சொல்லு, பத்தாது குனிஞ்சிக்கிட்டு ஒரு அல்லாஹ் அக்பர்னு சொல்லு, நான் இன்னும் கீழேன்னு சொல்லு, இன்னும் கீழேன்னு போயிடும். இன்னும் கீழே எது, சஜிதா. அப்போ சஜிதாவில் கொண்டை நெத்திய நிலத்தில் வைக்கும் பொழுது நான் என் தலையை கூட நான் கீழே வைக்கிறேன், நீ தான் பெரியவன், உனக்கு மேலே பெருசு கிடையாது, எவ்வளோக்கு இவ்வளோ தான் தாழ்த்த முடியும். ஒரு மனுஷன் தலையத்தை கிணறு வெட்டியா உள்ள போக முடியும், தரமட்டத்தில் தான் பார்க்க முடியும். தரமட்டத்தில் இருக்கக்கூடிய நாம அதிகமாக தாழ்த்துவதாக இருந்தால் தலையை கொண்டு தரையில் வைக்கிறது தான், இதுக்கு மேலே தாழ்த்த முடியாது. அப்போ அந்த அளவுக்கு தாழ்த்தி கொண்டு அவனை உயர்த்துறோம் இல்லையா, அது பிடிக்குது அல்லாவுக்கு. அல்லாவுக்கு எது பிடிக்குது, மாற என்னோட அடியான பருவங்களை அறிவை கொடுத்துருக்கிறேன், அவன் மமதையெல்லாம் விட்டு விட்டு மண்ணில் கொண்டே தரையை நெத்தில் கொண்டே நிலத்தில் கொண்டே நெத்தியை வைத்து கொண்டு என்ன செய்கிறான், நான் தான் பெரியவங்கிறான், என்னை விளங்குறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நினைக்கிறதுனால நம்முடைய எல்லா நிலைகளிலையும் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான நிலைமை வந்து சஜிதா தான். அது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அக்ரபு மாய கூனுல் அப்து மிர் ரப்பிஹி வஹுவ சாஜிதுன். ஒரு அடியான் இறைவனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் சஜிதா தான். அக்ஸிரு துவா, துவாவை அதிகமாக்குங்க. அதனால சஜிதாவில் நீங்கள் எந்த பாஷையிலையும் துவா செய்யலாம், அதை விளங்கிக்கணும். சஜிதாவில் சுப்ஹான ரப்பியல் அலான்னு திக்ரை சொல்லிவிட்டு நல்லா மூழ்குங்கள் என்று சொன்னால் அவங்கவுங்க தாய்மொழியிலான மூழ்க முடியும். என்ன கேட்கணுன்னு விளங்கி தானே துவா செய்ய முடியும். தொழுகைக்குள்ளே இருந்து கொண்டே நீங்கள் என்ன செய்யலாம், தமிழில் துவா செய்யலாம். அரபியில் சில மனப்பாடம் பண்ணி கொண்டால் நினச்சதெல்லாம் கேட்க இயலாது. விளங்குதா, நினச்சதெல்லாம் அரபியில் உங்களுக்கு சொல்ல இல்லாமா, அப்படி மனப்பாடம் பண்ணுறாங்க, பல பக்கங்களுக்கு மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி சில என்ன திக்ருகள் துவாக்கள் சொல்லித்தரப்பட்டிருக்கோ அதை தான் நமக்கு மனப்பாடம் பண்ண முடியும். நமக்குன்னு உள்ள தனித்தனியான பிரச்சனைகளை எல்லாம் அரபு மொழியில் தான் கேட்கணுன்னு கிடையாது. அவனுக்கு எல்லா மொழியும் தெரியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு வந்து அரபு மொழி தான் தெரியும்னு கிடையாது. ஆனால் எதையெல்லாம் அந்த ரசூல் சொல்லி தந்தாங்களோ அதில் மாற்றி விடாமல் சுப்ஹான ரப்பியல் அலாவை தமிழாக்கம் பண்ணிலாம் சொல்லிடாமல் அதை கரெக்டாக சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு தேவைகளெல்லாம் என்ன செய்யுங்க, கேளுங்க, அது அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால் எவ்வளவு இன்னல்கள் வந்தால் கூட இப்படி கொஞ்சம் கேளுங்க. அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு என்ன செய்யுங்க, இந்த மாதிரி இடத்தை தேர்ந்தெடுத்து கேட்டீங்கன்னு சொன்னால் கூடுதலாக ஏற்றுக்கொள்ளப்படும். இதை நம்ம கவனித்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அத்தொழுகையில் நம்ம வந்து நின்று கொண்டு குரானை ஓதுகிறோம், ருக்குவில் வந்து சில திக்கர்களை செய்கிறோம், சஜிதாவில் சில திக்கர்களை செய்கிறோம், அத்தஹியாத்து என்று அமர்ந்து கொண்டு அதில் நம்ம ஒரு துவாவை ஓதுறோம். முதல்ல என்ன செய்கிறோம், அல்லாஹ்வை புகழ்கிறோம். அத்தஹியாத்துன்னு ஆரம்பிக்கிறது பூரா என்ன செய்கிறது, அல்லாஹ்வை புகழக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் ஓதக்கூடிய அந்த அந்த வாசகம் வந்து நபிகள் நாயகத்துக்கு ஸலவாத்து சொல்வதாக, துவா அவங்களுக்காக நம்ம துவா செய்வதாக அமைகிறது. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல துவாக்களை கற்று தந்திருக்கிறாங்க. எதை வேண்டாலும் ஓதிக்கிறலாம், எல்லாத்தையும் கூட நேரம் இருந்தால் அனைத்தையும் ஓதிக்கிறங்க. இல்லைன்னா என்ன செய்யுங்க, அல்லாஹும்ம ஃபிர்லி மா கத்தம்து மா அகர்து ஓதுங்க, அல்லாஹும்ம இன்னி லலம்து நப்சி அப்படிங்கிறத துவா ஓதுங்க, அல்ல அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மாசமி வல் மக்ரமி, எது உங்களுக்கு மனப்பாடம் இருக்கிறதோ அதெல்லாம் ஓதிப்பிடுங்க.
அதான் முதல்ல அத்தையாத்து ஓதுங்க, செலவாத்து ஓதுங்க. அதுக்கப்புறம் அவங்க கற்றுத்தந்த துவாண்டு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் எதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அதை ஓதிக்கிறங்க. அதுக்கு அப்புறம் விரும்புனதெல்லாம் கேளுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தையாத்து ஓதி செலவாத்து ஓதி விட்டு அதுக்கப்புறம் கற்றுத்தந்த துவாவை அப்படியே அரபிலேயே ரசூல்லா சொல்லி தந்த மாதிரியே, அரபிக்காக வேண்டி இல்லை, ரசூல்லா சொல்லி தந்த வஹி, அதை மாற்றக்கூடாது என்பதற்காக வேண்டி அப்படியே ஓதி விட்டு என்ன செய்யணும்னா, சும்ம யத்தஹய்யர் மினத் துஆஇ அஜபஹு இலைஹி, பிறகு அவருக்கு விருப்பமான துவாவை தேர்ந்தெடுத்து கேட்கட்டும். அத்தஹியாத்தில் இருந்து கொண்டே தொழுது முடிச்சுட்டு நம்ம சலாம் கொடுத்து துவா கேட்குறோமே, அது வெளியே வந்துடணும். தொழுகைக்கு உள்ளக்க கேட்குறதுக்கு பாருங்களேன், அது கூடுதலாக அது பவர் அதிகமாக உள்ளது. அத்தஹியாத்தில் இருந்து கொண்டு கையெல்லாம் உயர்த்தாமல் அத்தஹியாத்தில் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி கையை வைத்த நிலையிலேயே நம்முடைய எல்லா தேவைகளையும் கேளுங்க, உங்கள் பாஷையில் கேளுங்க. விரும்பியதை கேளுங்கன்னா நம்ம பாஷையில் கேட்க முடியும்? அரபிகளுக்கு மட்டும் அந்த மார்க்கமாக இது? விரும்பியதை கேளுங்கள்னு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. விரும்பியதையெல்லாம் புகாரியில் 835வது ஹதீஸ்லையும் இன்னும் ஏராளமான ஹதீஸ் நூல்கள்லையும் இது பதிவாக இருக்கிறது. இதுவும் ஜமாத்து கிடையாது. இவர் அத்தையாத்தை 1.5 மணி நேரம் ஓதுனா என்ன ஆகும்? அவன் பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு அவன் ஜமாத்து நின்றுட்டு இருப்பான், இவர் ஓத முடியாது. இவருக்கு தனியாக தொழுகிற வேண்டியதான். தனியாக நம்ம தொழக்கூடிய தொழுகைகளிலே தான் இதை கடைப்பிடிக்கணும். ஜமாத்துகளை வந்து எல்லா மக்களையும் அனுசரித்து சுருக்கமாக செய்யணும்னு ரசூலுல்லாஹ் உத்தரவு போட்டதுனால ஜமாத்தில் என்ன செய்யக்கூடாது, இதை கடைப்பிடிக்கக்கூடாது. தனிப்பட்ட முறையில் நீங்கள் வீடுகளில் தொழக்கூடிய நேரத்தில் சுன்னத்தான நஃபிலான தொழுகைகள், நள்ளிரவில் எழுந்து தொழக்கூடிய தொழுகைகள்ல எல்லாம் துவாக்கள் முக்கியமான கோரிக்கை இருந்துச்சுன்னு சொன்னால் சஜிதாவை நீட்டுங்க. நிற்கிறத விட சஜிதா அதிகமாகட்டும். அத்தையாத்து வந்து எல்லாத்தையும் விட அதிகமான நேரத்தை எடுக்கட்டும். அந்த மாதிரியான ஒரு நிலையில் துவா செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தர்றாங்க. இதெல்லாம் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய இடங்கள், இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இறைவன் வந்து ஒவ்வொரு இரவுலையும் முதல் வானத்துக்கு, நம்மிலிருந்து முதல் வானம், அங்கேருந்து கடைசி வானம், அப்போ இங்கேருந்து முதல் வானம் இருக்குது இல்லையா, அந்த வானத்துக்கு இங்கேருந்து முதல் வானத்துக்கு வந்தால் தான் நம்ம கிட்ட. அல்லாவுக்கு எல்லாம் கிட்ட தான், அல்லாஹ் அங்கே இருந்தாலும் கிட்ட தான், அங்கே வானத்துக்கு இறங்குன்ற அவசியம் இல்லை. அந்த நெருக்கத்தை காட்டுறதுக்காக இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அல்லாஹ் வந்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறான்னு கேட்டால், இரவை 3 பங்காக பிரித்து, கடைசி 3 பங்கு இருக்குல்ல, இரவை 3 பங்காக பிரித்து ஒரு 12 மணி நேரம். அப்போ 12 மணி நேரம் என்ன, ஒரு 6 to 6 வச்சுக்கிறீங்களேன். 6 மணிக்கு இரவு ஆரம்பிக்கிறது, 6 to 6 இரவுன்னு வைத்து கொண்டோமே. ஆனால் அதை 3ஆக பிரிச்சிங்கன்னா என்னவாகும், 6லேருந்து ஒரு 10 வரைக்கும் 3ல் 1, 10லேருந்து 2 வரைக்கும் அது ஒரு பாகம், 2லேருந்து சுபு வரைக்கும் வைத்துக்கொள்ளுங்களேன். அந்த நேரம் கடைசி பாகம், இரவை 3 பங்காக பிரித்து அதில் வந்து கடைசி பாகத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், மை எதுவும் யாராவது இந்த துவா செய்கிற இருக்கிறீங்களா? அப்போ அல்லாஹ் கேட்குறான், அல்லாஹ் கூறிக்கொண்டே இருக்கிறாங்கிறாங்க. எப்போ கேட்குறான், எல்லாம் தூங்கும்போது எந்திரிச்சிட்டு ஒருத்தன் கேட்டால் அவனுக்கு பிடிக்குமா இல்லையா? இங்கே பாடுறா, மனிதன் எவ்வளோ டயர்டாக போய் 50 பேர் தூங்குறான், இவனை பாடுறா 2 மணிக்கு 3 மணிக்கு எந்திரிச்சிக்கிட்டு நான் ஒருத்தன் இருக்கேன்னு நினைத்து கொண்டு என்னை மதித்து விளங்கி, யாருக்கும் தெரியும், அது முகஸ்துதி கூட வராது. இந்த பகல்ல எல்லாம் செஞ்சோம்னு சொன்னால் தொழுதுட்டு இருக்கும்போது இவனா பார்ப்பானா, பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தொழுவோம், புத்தன் பார்க்காட்டி ஒரு டைப்பாக தொழுவோம். இவனை பார்த்தான்னு வைங்களேன், இவன் பார்க்குறானு 1 மணி நேரம் நீட்டுவோம். அதெல்லாம் அந்த சைத்தானியத்தை நம்மளை அறியாமல் வந்து முகஸ்துதியெல்லாம் வரக்கூடியதெல்லாம் இருக்கிறது. 3 மணிக்கு அவன் உங்களை பார்க்க போகிறான், அப்போ 3 மணிக்கு 3:30 மணிக்கு 4 மணிக்கு அந்த மாதிரியான நேரங்களில் வந்து கடைசி பகுதியில், இரவின் கடைசி நேரங்களில், கடைசி நேரம்னா சுபுக்கு முந்தின்னு வச்சுக்கிறீங்களேன், சுபுக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முந்தி உள்ள நேரம். அந்த நேரத்தில் வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் சொல்கிறான், அல்லாஹ் மை எதுவுனி ஃபஸ்தஜீபுலஹு, யாராவது என்கிட்ட கேட்குறீங்களா, நான் ஏற்றுக்க ரெடியாக இருக்கிறேன், கொடுக்குறோம் கூப்பிட்றான். உலகத்தை எங்கேயா இருக்குதா? நம்ம தான் மனுவை ஏற்றுக்கிறேன்னு கேட்கணும். அவன் என்ன செய்யறான், கொடுங்கப்பா கேளுங்கப்பா, நான் ரெடியாக உட்காந்துட்டு இருக்கேன், யாரும் கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிறான். மை எஸ்ஸாலுனி, என்கிட்ட கேட்குறவன் இல்லையா, இப்போ ஊத்திஹி, நான் அவனுக்கு கொடுக்க ரெடியாக இருக்கிறேன். மை எஸ்ஸகபிர்னி, என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறவன் இல்லையா, இப்போ அகபீர் லஹு, மன்னிக்க ரெடியாக இருக்கிறேன். அப்போ என்ன வேண்டாலும் கேளு, நான் தர ரெடி. இது நேரம், அது முதல் சொன்னது இடம், அத்தையாத்து சஜிதாவுனா அதுக்குரிய இடங்கள். இது வந்து நேரம், அந்த நேரத்தையும் தேர்ந்தெடுத்து 2 சேர்ந்துக்கிடுச்சுன்னு வைங்க, இந்த மாதிரி நேரத்தையும் தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி நேரத்தில் சஜிதாவுனா அத்தையாத்துன்னு கேட்டிங்கன்னு வைங்க, ஏற்றுக்கொள்வதற்குரிய அம்சம் 2 சேர்ந்துருச்சு. அதில் அந்த அமைப்பும் ஏற்றுக்கொள்வதற்குரிய இடமா இருக்கிறது, நேரமும் ஏற்றுக்கொள்வதற்குரிய நேரமாக இருக்கிறது. இது வந்து புகாரியில் 1145, 6321, 7494 ஆகிய ஹதீஸுகளில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் என்ன செய்யணும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும்
இதெல்லாம் கேட்கணும். முறையிட்டும் நடக்கலைண்டா தான் ஏதோ ஒரு ஹிக்மத் வச்சிருக்கிறான், நம்ம என்ன செய்ய முடியும், அல்லாஹ் நான்னா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கும் பொழுது அழுத்தம் போய்விடும். அப்போ முறையிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதே மாதிரி வந்து சில அதிர்ஷ்டவசமாக சிலருக்கு அல்லாஹ் கொடுப்பான். இதெல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கிறது. 3 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிக்கிறது நமக்கு பெரிய கஷ்டமா? திட்டமிட்டு தேர்ந்தெடுக்கலாம் தானே. திடீர்னு முழிக்கிறது எல்லாருக்கும் முடியுமா? திடீர்னு முழிக்க முடியாது. சில நேரத்தில் திடீர்னு முழிப்பு வரும். அப்போ திடீரென்று ஒருத்தனுக்கு முழிப்பு வரும் பொழுது அதுக்கு ஒரு ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க. இதை சொல்லிவிட்டு நீ துவா செஞ்சேன்னா அல்லாஹ் ஏற்றுக்குருவான். படுத்து கிடக்குறோம், திடீர்னு முழிப்பு வருது, ஒரு காரணம் இல்லாமல் என்ன செய்கிறோம், 2 மணிக்கோ 1 மணிக்கோ 12 மணிக்கோ திடீர்னு முழிப்பு வந்துடுது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, மன் தஆர மினல் லைலி, இரவுல திடீரென்று ஒருத்தன் விழித்து கொண்டானேயானால் அதுக்கு ஒரு துவா சொல்கிறாங்க. சின்ன துவா தான். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். இது ஒரு எல்லாரும் தெரிஞ்சவங்கெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிற ஒரு வாசகம் தான். இதை சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஒன்று, சுப்ஹான் அல்லாஹ் ஒன்று, லா இலாஹ இல்லல்லாஹ் ஒன்று, அல்லாஹ் அக்பர் ஒன்று. நல்ல மனப்பாடம் பண்ணுவதற்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வசனம் இருக்கிறது. அதாவது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். அதுக்கப்புறம் சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர். இதை சொல்லிவிட்டு அப்புறம் ஒலா ஹவுல ஒலா குவத்த இல்லா பில்லா இதையும் சொல்லிவிட்டு என்னத்தை வேண்டாலும் அவன் கேட்டானையானால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இது ஏற்றுக்கொள்வதற்குரிய ஒரு முன்னுரை. இது ஏற்றுக்கொள்வது துவா திடீர்னு முடிச்ச உடனே இதை வந்து ரிசர்வில் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும். அப்போ தான் ஞாபகத்துக்கு வரணுதா. இது திருப்பி மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தானே செய்யும். திடீர்னு முழிப்பு வந்துருச்சுல, அந்த நேரத்தில் இதை சொல்லிவிட்டு துவா கேட்டு படுங்க. இந்த திடீர்னு அந்த முழிக்க வைக்கிறத நம்மளை இந்த மாதிரி கேட்குற ஒரு சான்ஸ் தர்றதுக்கு தான். இது தெரியாதவர்கள் அந்த சான்ஸை பயன்படுத்துறது இல்லை. சில பேருக்கெல்லாம் என்ன செய்யறாங்க, எனக்காவது ஒரு மாதத்துக்கு திடீர்னு முடிக்க மாட்டோமா, ஒரு நாளைக்காச்சும் 2 மாதத்தில் ஒருக்க கூட முடிக்க மாட்டோமா, அந்த மாதிரி திடீர் முழிப்பு வரக்கூடிய நேரத்தில் இந்த துவாவை நீங்கள் என்ன செய்யலாம். இது வந்து துவாவை உங்களுக்கு நான் சொன்ன வாசகத்தை மனப்பாடம் பண்ண முடியல என்று சொன்னால் இந்த நம்பரை மட்டும் மனப்பாடம் பண்ணி புகாரில் பார்த்துக்கிறங்க. புகாரியில் 1154 1154 இந்த நம்பரை நீங்கள் குறித்து வச்சுக்கிறங்க. இந்த நம்பரில் இந்த துவா இருக்குது புகாரில். அதை பார்த்து கூட என்ன செய்யுங்க, மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. இதை மனப்பாடம் செய்து வைத்துக்கொண்டு இதை சொல்லிவிட்டு துவாவை கேட்கணும். இதை சொல்லிவிட்டு என்ன செய்யணும், திடீர்னு முடித்தவங்களுக்கு திடீரென்று முடித்து விட்டு இந்த துவாவை சொல்லிவிட்டு உங்களுடைய தேவைகளை கேட்பீர்களேயானால் ஏற்றுக்கணும். அல்ல என்ன செய்யணும், பல வாய்ப்புகள் உண்டாக்கி தரான். நமக்கு எப்போ வேண்டாலும் தர ரெடியாக இருந்தாலும் யாரெல்லாம் மார்க்கத்தில் ஈடுபாடாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மாத்திரம் இது கிடைப்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இதெல்லாம் கற்றுத்தந்து இந்த சான்ஸை நீ பயன்படுத்திக்க, இதெல்லாம் அல்லாஹ்விட்ட கேட்டோம்னு சொன்னால் இது ஒரு ஏற்றுக்கொள்ளப்படும். அதே மாதிரி வந்து ஒரு துவா செய்கிறோம். துவா செய்வதற்கு முன்னாடி யூனுஸ் நபி செஞ்ச துவா ஒன்று இருக்கிறது இல்லையா. அவர் இறைவனுடைய கட்டளையை மீறி கோவிச்சுக்கிட்டு என்ன செஞ்சார், போனார்னு எல்லாம் சொல்கிறான். அவரை தண்டிக்கும் விதமாக அவரை கடலில் தள்ளி அவரை மீன் விழுங்க செய்து பல நாட்களில் மீன் வயிற்றில் இருந்து பிறகு அவர் அது மீண்ட திமிங்கலம். மீன் எப்படி முழுங்க நினைக்கக்கூடாது, ஒரு திமிங்கலத்துக்குள்ளே ஒரு 50 பேர் உள்ளே போகலாம். அந்த மாதிரி திமிங்கலங்கள்லாம் இருக்கிறது. அப்போ அந்த திமிங்கலத்துக்கு உள்ள அவரை அல்லாஹ் வைத்திருந்து என்ன செய்கிறான், பிறகு வெளியேற்றினான். எப்போ வெளியேற்றினான்னா அவர் மீன் வயிற்றில் இருந்து கொண்டு அப்போ தான் தப்பு விளங்குறாரு. நம்ம யார், அல்லாஹ் யார், அல்லாஹ் வந்து அந்த கவுமை காப்பாற்றினாடா நம்ம யார் கேள்வி கேட்க யார். ஒரு கவுமை அழிக்கிறேன்னு சொன்னால் நம்மளை நம்பி நம்ம வெளியே போயிட்டோம். பிறகு அந்த சமுதாயம் மன்னிப்பு கேட்டதுனால அவன் வந்து அவங்கள காப்பாற்றிட்டான். என்கிட்ட சொன்ன மாதிரி அல்லாஹ் நடக்கலைன்னு நான் கோவப்பட்டு அது என்ன நியாயம் இருக்குது, பெரிய தப்புல பண்ணிட்டேன் அப்படின்னு விளங்கி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இது சொன்னார். சொல்லிக்கொண்டே இருந்தார். மீன் வயிற்றில் இருந்து நெஞ்சாரு சொல்லிக்கொண்டே இருந்தார். இதை சொன்ன காரணம் அது அல்லாஹ்வே சொல்றான், லவ்லா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், இந்த தஸ்பீகை அவர் சொல்லாமல் இருந்திருப்பாளேயானால் லபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஸூன், கியாம நாள் வரைக்கும் மீன் வயிற்றில் வச்சிருப்பாங்கறான்ல. அவர் வெளியே வந்ததுக்கு இதான் காரணங்கிறான். இந்த துவா எப்படிப்பட்ட பவரான துவா. அவர் வந்து மீன் வயிற்றில் போன உடனே லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், இதில் பயங்கரமான தத்துவங்கள் அர்த்தம் உள்ள ஒரு துவா. இதில் என்ன அர்த்தம் ஆகுது, உன்னை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை, என்ன நீ தூய்மையானவன், ஒரு குறையும் உன்ட்ட குறைய சொல்லக்கூடாது, நான் தான் அநியாயக்காரன் தான் அர்த்தம். சுப்ஹானக நீ தூய்மையானவன், இன்னி குன்து மினல் ஸாலிமீன் நான் தான் அக்கிரமம் பண்ணிவிட்டேன், நான் தான் பாவி, நீ எந்த குற்றமும் இல்லாதவன். இது ஒரு சாராம்சம்.
இதை உள் வாங்கி கொண்டு, இந்த கருத்தை உள்வாங்கி கொண்டு அவர் செஞ்ச காரணத்தினால்தான் மீன் வயிற்றிலிருந்து வெளியே வந்தார் என்று குர்ஆனும் சொல்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யூனுஸ் நபி கேட்ட துவா இருக்க, இதை கேட்டு விட்டு உன் துவாவையும் கேளு. ஒரு முக்கியமான தேவையை நீ கேட்கறதா இருந்தா என்ன செய்யணும்? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அதை சொல்லிவிட்டு, இறைவா எனக்கு ரிஸ்க கொடு, எனக்கு பிள்ளைய கொடு, எனக்கு கல்வியை கொடு, எனக்கு அதை கொடு, இதை கொடு, என்ன தேவை இருக்குதோ அதையெல்லாம் கேட்டீங்கன்னு சொன்னால் இதோட அட்டாச் பண்ணி அந்த முதல்ல தற்செயலாக எந்திரிக்கும் போது ஒரு அட்டாச்மெண்ட் சொல்லித்தரப்படுகிறது, அதை சேர்த்துக்கிறங்கண்டு. இது எப்போ வேண்டாலும் நீங்கள் விரும்பின நேரங்களில் இதையும் சேர்த்துக்கிட்டேன்னு வைங்க. ஒரு சஜிதாவில் துவா செய்யும் பொழுது சஜிதாவுலையும் துவா செய்கிறீங்க, நல்ல இடம், அதை இரவுடைய கடைசி பகுதியில் அந்த சஜிதாவை செய்கிறீங்க, நல்ல நேரம், ஏற்றுக்கொள்வதற்குரிய நல்ல நேரம், அது உள்ள இதையும் சேர்த்துக்கிறீங்க. எதையும் லா இலாஹ ஒன்றுல எல்லாம் செய்யலாம், 2 3 in 1 போயிடும்ல. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்லிவிட்டு கேட்குறீங்க. அப்போ ஏற்றுக்கொள்வதற்கு 3 வாய்ப்பு. ஒரு வாய்ப்புக்கு பதிலாக என்ன இருக்குது? நேரமும் ஏற்றுக்கொள்கிற நேரம், இடமும் ஏற்றுக்கொள்கிற நேரம், அதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய அந்த பீடிகையும் ஏற்றுக்கொள்வதற்குரிய அந்த பீடிகையாக இருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தாவத்து தின்னூன், யூனுஸ் நபி செய்கிற துவாவை இதா ஓஹபி பத்னில் ஹூத் மீன் வயிற்றிலிருந்து செஞ்சாரே, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், இந்த துவாவை இன்னஹு லம் யதபிஹா ரஜுலுன் முஸ்லிமுன் ஃபீ ஷைஇன், ஒரு முஸ்லிமான ஒருத்தன் எந்த நோக்கத்திற்காக வேண்டியாவது இதை செய்வானேயானால் இது இல்லஸ்தஜாப அல்லாஹு லஹு, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதே இல்லை. அல்லாஹ் கன்ஃபார்ம் அதை ஏற்றுக்கொள்கிறான். எதை? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்பதை சொல்லிவிட்டு உங்கள் தேவையும் சொல்ல வேண்டும். இது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று திருமதியில் 3427வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான ஏற்றுக்கொள்வதற்கு பெரிய ஒரு அம்சத்தை விளங்கி கொள்ள வேண்டும். ஏற்றுக்கிறோன்னா என்ன? நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு ஆள்கிட்ட கேட்குறோம், இன்னைக்கு மனுவை கொடுத்தா உடனே ஏற்றுக்கிட்டா தான் ஏற்றுக்கிட்டதா நம்ம நினைக்குவோம். மனுவை போட்டாச்சு, 1 வாரமாக பதில் இல்லை, 2 வாரமாக பதில் இல்லை, இப்போ என்ன செய்வோம்? அது போட்டது கிணத்துல போட்ட மாதிரி, கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குது அப்படின்னு நம்ம நினைக்குவோம். ஆனால் அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பிள்ளைய தருணத்துக்கு ஒன்று தந்துட மாட்டான். யாரெல்லாம் பணக்காரனாக்குன்னா என்ன செய்ய மாட்டான்? அப்படி போட தங்க கட்டியாக கொட்டவெல்லாம் செய்யாது. அல்லாஹ் என்ன செய்வான்னு அவன் ஒரு செட்டிங் வச்சிருக்கிறான். அதனால என்ன செய்யணுமா? ஃபஸ்ட்டு எப்போ ஏற்றுக்கொள்ளப்படும் கேட்டால், இந்த துவா செய்யும் பொழுது அவசரப்படக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? நீங்கள் நம்ம அடிமை, அவன் எஜமான், நம்ம கோரிக்கை வச்சுட்டோமா, அவன் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிட்டே இல்லை, அவனுக்கு தான் நேரம் தெரியும். கோரிக்கை வச்சுக்கிட்டீங்க, அது எப்போ செய்யலாம், எப்படி செஞ்சால் உங்களுக்கு சரியாக வரும், அது எவ்வளோ நாளைக்கு பிறகு தந்தால் அதுக்குரிய அளவுக்கு நீங்கள் தகுதி ஆகுவீங்க, அந்த தகுதியை உங்கள்கிட்ட வளர்க்குறது எப்போ, அதையெல்லாம் செஞ்சுவிட்டு எல்லாம் தருவான். உடனே தரமாட்டான். நீங்கள் பணத்தை கேட்குறீங்க, பணம் உங்களை தாறுமாறாக கொண்டு போய் சேர்ந்துருன்னு வைங்க, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை கொஞ்சம் மனப்பக்குவமெல்லாம் பண்ணி உங்களுக்கு சில சூழ்நிலாம் ஏற்படுத்தி இவனுக்கு இப்போ கொடுக்கலாம், இவன் அதுக்கு தகுதி ஆகிட்டோன்னு நினச்சிட்டு எல்லாம் என்ன செய்வான்? பிறகு தருவான், தர வேண்டிய வழியில் தருவான். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதை சொன்னால் துவா ஏற்றுக்கிறப்படாது. நீங்கள் இப்படி எப்படி சொல்கிறீங்க? மாலம் யாஜல் யகூலு தாவுத்து ஃபலம் யுஸ்தஜபலி, நானும் கேட்டு கேட்டு பார்க்குறேன் தரமாட்டேங்கிறானே என்று சொல்லாத வரைக்கும் தான் துவா ஏற்றுக்கொள்ளப்படும். இதை சொல்லிட்டீங்கன்னா ஏற்றுக்கப்படாது. நானும் கேட்டு கேட்டு பார்த்துறேன், ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் நம்பிக்கை இழந்துடுறீங்க. அதில் எப்படி சொல்லணும்? நான் கேட்க வேண்டிய இடத்துக்கு என் ரஹ்மான் எனக்கு தருவான், நான் கேட்க வேண்டிய இடத்துல கேட்டிருக்கிறேன், அனைத்துக்கும் சக்தி உள்ள ஒருத்தன் நான் கேட்டிருக்கிறேன், ஏன் அவசரத்துக்கு அவன் தரமாட்டான், அவன் தரக்கூடிய நேரத்தில் தருவான் அப்படின்னு நினைத்தா மட்டும்தான் அல்ல ஏற்றுக்குருவானா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யுஸ்தஜாபுலி அகதிக்கும், உங்களில் ஒருவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் எப்போது என்றால் மாலம் யாஜல், அவசரப்படாமல் இருக்கும் பொழுதுதான் ஏற்றுக்கொள்ளப்படும். அவசரப்படுறது என்றால் எப்படின்னு விளக்குறாங்க. தஅவுது ஃபலம் யுஸ்தஜபலி, கேட்டேன் கிடைக்கலையே என்று சொல்லி, கேட்டேன் இன்னும் கிடைக்கலையே என்று சொல்லி அவசரப்படாத வரைக்கும் தான் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அவசரப்படாதீங்க, கேட்டுட்டு காத்துறீங்க. பெரிய இடத்துல கேட்டிருக்கிறீங்க, அவனுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது, நம்ம சொல்ல வேண்டிய நம்ம கடமை நம்ம செஞ்சிட்டோம், அவன் தரும்போது தருவான் அப்படி நினைத்தால்தான் துவா ஏற்றுக்கொள்ளப்படும். இது புகாரியில் 6340வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி இது ஒன்றாச்சா, அது மாதிரி கேட்கும் பொழுது சில ஆளுக்கு, யாரெல்லாம் நான் வறுமையில் இருக்கிறேன், விரும்புனா கொடு இல்லாட்டி விடு அப்படி கேட்கக்கூடாது. நான் எனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கு, விரும்புனா ஒரு பிள்ளையத்தா இல்லாட்டி விட்டுட்டு போ அப்படி கேட்கக்கூடாது. விரும்பினா தான் தரப்போகிறான், எனக்கு சொல்லித்தான் விரும்ப போகிறேன் அவன்,
என்னமோ நம்ம எப்படி செய்யக்கூடாது, கேட்டால் அடித்து கேட்கணும். எப்படி கேட்கணும், யாரெல்லாம் எனக்கு ஒரு புள்ள வேணும், நான் யார்கிட்ட போய் கேட்பேன், உன்னை விட்டு நான் யார்கிட்ட கேட்குறது, ஒன்றதை கேட்கணும், நீ தருவா, கண்டிப்பாக தருவேன், என்ன தரணும் அப்படின்னு கேட்கணுமே தவிர எப்படி கேட்கக்கூடாதான், விரும்புனா தந்தாத தராட்டி போனால் சரியாக வருமா? ஒரு முதலமைச்சர் ஒரு அதிகாரத்தை கோரிக்கை வைக்கிறீங்க, உதவி பணம் கொடுத்தா கொடுக்காட்டி போ அப்படின்னா போட அழிச்சு போடாடுவான். என்ன கேட்கணும், இப்போ கொடுங்க, நீங்கள் தாங்க தரணும், நான் வேறு என்ன இங்கே போவேன், எனக்கு வேணுங்க அவசியம்ங்க. இப்படி தானே உலகத்துலையும் இருக்குது. இந்த மாதிரி கொடுத்தா கொடுக்காட்டி போன்னு சொல்கிறது வந்து ஒரு அலட்சியம் மாதிரி. இப்போ யார்கிட்ட போய் நம்ம கேட்குறதா இருந்தாலும் கொடுங்கன்னு கேட்கணுமே தவிர இந்த மாதிரி இந்த மாதிரி சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்க, துவா செய்யும்போது எல்லாம் கஷ்டப்படுகிறேன், நீ விரும்பினாலும் எனக்கு பணத்தை கொடு, விரும்பினால் பிச்சைக்காரன் ஆக்கு, அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஏதோ உங்களுக்கு தேவையோ அதையே கேளுங்க. அவன் விரும்பினா தான் ஆக்க போகிறான், நீங்கள் சொல்லி தான் விரும்ப போகிறானா, அவன் விரும்பினா தான் ஆக்க போகிறான், விரும்பாடி ஆக்க மாட்டான். இது ஏன் நீங்கள் சொல்லி அவனை இன்செர்ட் பண்ணுறீங்க? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா யக்கூலன் அஹதுக்கும், உங்களில் யாரும் சொல்லக்கூடாது, அல்லாஹு மகஃபிர்லி இன்சத்த, நீ விரும்பினா என்னை மன்னிப்பாயாக என்று சொல்லாதீங்க. அல்லாஹு மரஹம்னி இன்சியத்த, நீ விரும்பினா எனக்கு கிருபை செய்வாயாக, அருள் செய்வாயாக அப்படின்னு சொல்லாதீங்க. வேற என்ன செய்யணும், லி யாசிமில் மஸ்அலா, உறுதிபட கேட்கட்டும், என்னை மன்னிப்பாயாக. உன்னை விட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கல்ல, ரப்பனா லலம்னா அம்புசனா, யாரெல்லாம் நாங்கள் அநியாயம் செஞ்சிட்டோம், இப்போ இல்லம் தகஃபீர்லனா ஓ தரகம்னா, நீ எங்களை மன்னித்து அருள் புரியவில்லை என்று சொன்னால் இல்லை நக்கூன மினல் காசின், நாங்கள் நஷ்டவழி ஆயிடுவோம், நாங்கள் எங்கே போய் மன்னிப்பு கேட்குறோம், ஒன்றானே கேட்கணும், இல்லாட்டி எங்களுக்கு தான் நஷ்டம். அப்படி என்ன செய்யணும், கேட்கணுமே தவிர விரும்ப செஞ்சா செய்யாட்டி விடுங்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, கேட்டக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது புகாரியில் 6339வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. இதே கருத்து வந்து 6338, 7464, 7338 இதுவும் புகாரியில் இதெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து என்னென்னு கேட்டால், அல்லாட்ட கேட்கும் பொழுது கேட்குறது அல்லாட்ட அதுக்கு தகுந்த மாதிரி கேட்கணும். அல்லான்னு அவ்வளோ பெரிய சூப்பர் பவருக்கு முன்னாடி கேட்குறான்னா எவ்வளோ அடக்கமாக கேட்கணும், எவ்வளோ ஈடுபாடாக கேட்கணும், எவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட்டோட அந்த துவா இருக்கணும், அதை கவனத்தில் கொண்டு கேட்கணுமே தவிர ஏனோ தானு ஒரு ஆட்டை மனு கொடுக்க போகிறீங்க, அதிகாரிட்ட மனு கொண்டு போயிட்டு அப்படின்னா அது மாதிரி கொடுக்கணுமா இல்லையா, ரெண்டு கையிலையும் பிடிச்சி இந்தாங்க இப்படி கொடுத்தா தானே அது முறையாக கொடுக்குறீன்னு அர்த்தம். ஒரு பணிவு வேணுமா இல்லையா? நமக்கு மேலே ஒரு இடத்துல ஒரு மனுவை கொடுக்குறதா இருந்தால் அந்த மனுவை பார்த்து அவருக்கு நிறைவேற்றணுங்கிற நினப்பு இருந்தால் கூட நம்ம கொடுக்குற அந்த ஸ்டைலில் என்ன செய்யாது, அவர் இது பண்ணுவார். அது நேரவே கொடுக்குறீங்க பண்ண முடிக்கிட்டு இப்படின்னா சரியாக வருமா? அது ஈடுபாடு இருக்காது, ஏன்னா தானான்னு செய்கிறது. அப்படி தான் பள்ளியாசு நிறைய பேர் துவா செய்கிறாங்க. பள்ளியாசில் பார்த்தீங்கன்னா என்ன செய்ய, அஜர் துவா செய்வாரா, ஆமீன் ஆமீன் ஆமீன். இது என்னது வாங்குற, நீ யார்கிட்ட கேட்குற, பெரிய சூப்பர் பவர்கிட்ட கேட்குற, அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு முன்னாடி தூங்கி விழுந்துட்டு கேட்டால் எப்படி அல்லா தருவான்? அல்லாட்ட எப்படி கேட்கணுமா? அல்லாஹ் சொல்கிறான் 7:55 குரானில் அல்லாஹ் சொல்கிறான், உது ரப்பக்கும், உங்கள் இறைவன்ட்ட நீங்கள் துவா செய்ய வேண்டும், தலர்வன் பணிவாக, ஓ ஹுஃபியத்தன் ரகசியமாக, பணிவுடனும் ரகசியத்துடனும். சஜிதாவில் வந்துட்டு மைக்கு ஸ்பீக்கர் போட்டு கத்தக்கூடாது, நீங்கள் அல்லாட்ட கேட்குறீங்க. ரெண்டாவது பணிவாக என்ன செய்யணும், அந்த பணிவு அதில் இருக்கணும், அந்த துவாவில் என்ன செய்யணும், பணிவை பார்த்துக்கொள்ளணும். பணிவும் அடக்கமும் இல்லாமல் கத்துனீங்கன்னு சொன்னால் அது வரம்பு மீறல். இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன், இந்த வரம்பை மீறினால் அல்லாஹ்வுக்கு பிடிக்காதுன்னு குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, அல்லாட்ட கேட்குறதா இருந்தால் பணிவாக கேளு, ரகசியமாக கேளு. அதை விட்டுட்டு சத்தமாக கேட்டேன்னு சொன்னால், அல்லது பணிவு இல்லாமல் திமுற ஆணவமாக அலட்சியமாக பொடுபோக்க கேட்டேன் என்று சொன்னால் அது வரம்பு மீறல். வரம்பு மீறினா அவனுக்கு பிடிக்காது, நான் ஒத்துக்கிற மாட்டேன் அப்படிங்கிறான், தரமாட்டான். அப்போ துவா கேட்குறோங்கிற பேரில் என்ன செய்யக்கூடாது, பணிமற்ற முறையில் கேட்கக்கூடாது என்பது குர்ஆனில் 7:55 சொல்கிறது. அதே மாதிரி கேட்கும் பொழுது 2 அம்சம் இருக்க வேண்டும். என்ன அம்சம் இருக்கணும், பயமும் இருக்கணும், ஆசை இருக்கணும். ஏன்னா அல்லாட்ட 2 தன்மை இருக்கிறது. என்ன 2 தன்மை, அவன் தண்டிக்கவும் செய்வான், மன்னிக்கவும் செய்வான். அவன் அருள் செய்யவனாக இருப்பான், இறுக்கி பிடிக்கிறவனாகவும் இருப்பான். 2 இருக்கிறதுனால என்ன செய்யணும், ஒரு பயமும் இருக்கணும், அல்லாஹ்வை பற்றிய ஒரு பயம். பயம்னா ஒரு பயங்கரவாதியை பார்த்து பயப்படுற மாதிரி பயமாக இருக்கக்கூடாது. ஒரு கண்டிப்பான தகப்பனை பார்த்து, எப்படி 2 நிலை இருக்கும்ல, ஒரு கண்டிப்புள்ள ஒரு தகப்பனை புள்ள எப்படி பார்ப்பான், மரியாதையாகவும் பார்ப்பான், பயமாகவும் பார்ப்பான். ஒரு சர்வாதிகாரியை ஒரு ரவுடி எப்படி பார்ப்பான், வெறுமனே பயத்தோடு மட்டும் பார்ப்பான், மரியாதையை பார்க்க மாட்டான், உள்ளுக்குள்ளே வெறுப்பான், திட்டிக்கிட்டு இருப்பான். ஆனால் வெளியில் பார்த்தா என்ன செய்வான், அம்மா மரியாதை மாதிரி நடிச்சிக்கிடுவான். அப்போ ஒரு வெறுமனே பயமற்று இருக்க அல்லாட்ட கேட்குறதா இருந்தால் எப்படி நம்ம நினைக்கணும், ஒரு இப்போ கண்டிப்பான ஒரு தந்தைக்கு முன்னால் மகன் எப்படிலாம் நினைப்பான், நல்ல மகன், கெட்ட மகன் ஒழுங்காக நினைக்க மாட்டான், சரியான மகனாக இருப்பானே. ஆனால் ஒரு எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டாக கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு தகப்பனுக்கு முன்னாடி மரியாதையாகவும் இருப்பான், பயமாகவும் இருப்பான்.
மரியாதையும் இருக்கும், அது பயம் கலந்த மரியாதையாக இருக்கும். அல்லாஹ் எப்படி நம்ம எதிர்பார்க்குறான்னு கேட்டால், ஒதுவூஹு அவன்கிட்ட துவா செய்யுங்கள், ஹவுஃபன் வ தமஅன் பயத்துடனும் ஆசையுடனும். பயப்படும் செய்யணும், அவன் வந்து நம்ம தப்பு செஞ்சால் பிடிச்சிருவான் இந்த பயம் இருக்கணும். இருந்தாலும் அவன் அவன் அளவற்ற அருளாளன் தானே, அவன் இறக்க உள்ள வந்தானே, அது ஒரு வகை இருக்கத்தானே சரி, ரெண்டையும் சேர்த்துக்கணும். அவன் அளவற்ற அருளாளனாக இருக்கனால தருவான்னு நினைக்கணும். ஆனால் நம்ம ஓவராக போய் நம்ம ஒரு அளவுக்கு மேலே போனால் பிடிக்கவும் செய்வான் என்று அல்லாவை பற்றிய அந்த பயமும் இழிச்ச மாயமாக அல்லாஹ் நினைச்சிடக்கூடாதுல்ல. அதுக்காக வேண்டி இறைவனை பற்றிய பயமும் உங்களுக்கு இருக்க வேண்டும். அதுக்கான பயம்னு சொன்னால் ரவுடியை கண்டு பயப்படுற மாதிரி இல்லாமல், நம்ம தகப்பன் நம்ம மேலே அன்பு வச்சிருப்பாரு, அவர் அது மாதிரி தருவார் நினைக்கிற மாதிரி ரெண்டும் கலந்து இருக்கணும். அப்படி இருந்தால் இன்ன ரஹமத்தல்லாஹி கரீபும் மினல் முஹ்சினீன், அல்ல இந்த மாதிரி மக்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிட்டத்தில் இருக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் கேட்டீங்களேயானால் அல்லாஹ்வுடைய ரஹமத்து அருகில் இருக்கிறது என்று 7வது அத்தியாயத்தில் 56வது வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி துவாவில் வந்து அடுக்குமொழியே இருக்கக்கூடாது. மேடையில் பேசுகிற மாதிரி என்ன செய்கிறது, அது வந்து ஒரு அடுக்குமொழி வார்த்தை அலங்காரம் தான் இருக்கும், அதில் திமுறத்தான் காட்டும். சாதாரண லாங்குவேஜ்லாம் துவா செய்யணும். அல்லாட்ட கேட்க என்ன செய்யக்கூடாது, நல்ல வசனங்களை கட்டுற மாதிரி ரெடி பண்ணி ப்ரூஃப்லாம் பார்த்து வார்த்தை அமைத்து வைத்து கொண்டு படித்து கேட்டீங்கன்னு வைங்க, அது அவனுக்கு பிடிக்காது. இயல்பாக நீங்கள் எப்படி பேசுவீங்க, இயல்பான முறையில் தான் பேசணுமே தவிர அடுக்குமொழி சொல்கிறாங்க. ஒரு இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, ஒங்குரி சஜாமின துவா, துவாவில் வந்து அடுக்குமொழி அமைந்திருக்கிறதா என்று கவனித்து ஃபஜித்தனை புகு, அதை தவிர்த்துக்கொள். ஏனென்று சொன்னால் இப்னு அப்பாஸ் சொன்னதுக்காக அது மார்க்கமாகாது. இப்போ இன்னி அஹித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஸ்ஹாபஹு லா யஃபாலுன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவங்களுடைய தோழர்களும் இந்த மாதிரி செஞ்சதே இல்லை. துவா செய்யும் பொழுது ஆர்டினரியான நடைக்கு வந்துருவாங்க. விளங்குதா, இறைவா அந்த அந்த செந்தமிழ் பேசுகிறோம்லங்க, செந்தமிழில் போய்கிட்டு அல்லாட்டுக்கிற பிடிக்காது. இப்படியா இல்லாட்டி பேசிகிட்டு இருக்கிற ஒருத்தரோட ஒருத்தர், நீ சாப்பிட்டியா, நீ தாங்கள் சாப்பிட்டீர்களா, இப்படியா கேட்போம். இப்படி கேட்க மாட்டோம், சாப்பிட்டியான்னு கேட்போம். இப்படி தானே கேட்போம். ஆள் சாப்பிட்டியான்னு கேட்குறது என்ன செய்வோம், இது வந்து ஒரு கலவுக்கியல் தான். ஆனால் இப்படி தான் மனுஷன் பேசுகிறோம். ஆனால் தாங்கள் சாப்பிட்டு விட்டீர்களா அப்படின்னு கேட்டோம்னா என்னவாங்க, இது ஒரு டைப்பாக ஒரு கிரிக்கெட் நினைப்பாங்களா இல்லையா. இந்த சில தொலைக்காட்சியில் அப்படி பண்ணுறாங்க. வணங்குதா, தமிழ் தமிழ்னு சொல்லி கொலை பண்ணுறாங்க. மக்கள் எப்படி பேசுகிறாங்களோ அதான் தமிழ். வணங்குதா, மேடைக்கு சரியாக வரும். சாதாரணமாக பேசும்போது நம்ம மேடை பேச்சை பேசுகிறோம். நல்லாட்ட போய்கிட்டு நம்ம மேடை பேச்சு பேசுகிறாந்தா ஒரு வார்த்தைகள்லாம் என்ன செய்யலாம். இப்போ நான் பேசுகிறேன்னா ஒரு ஒரு கலோக்கியல் இல்லாமல் ஓரளவுக்கு தான், அப்படி தான் நல்லா இருக்கும். ஆனால் அல்லாட்ட கேட்கும்போது என்ன செய்யணும், நீங்கள் எப்படி உங்கள் வாப்பாட்ட கேட்பீங்களோ, எப்படி உங்கள் உம்மாட்ட கேட்பீங்களோ, எப்படி ஒரு ஒரு பெரிய அதிகாரத்தை போய் பேசும்பொழுது கேட்பீங்களோ அந்த மாதிரி கேளுங்க. வணங்குதா, இறைவா எனக்கு ஒரு ஆண் குழந்தை தந்தருள்வாய் அப்படிலாம் கேட்க தேவையில்லை. ஒரு ஆம்பளை பிள்ளை தான் கேளுங்க. என்ன மாதிரி நீங்கள் பேசுகிறீர்களோ சஜ வேணும். அந்த மொழி நடைக்கு போட்டு முக்கியத்துவம் கொடுத்து ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்யலை, கேட்டது இல்லை. இது வந்து புகாரியில் ஏன்னாட்ட அல்லாவுக்கு வந்து இதெல்லாம் எப்படி தெரியும்னா மண்டக்கண மாதிரி எல்லாம் எடுத்துக்குவோம். எல்லாம் எப்படி பேசுகிற இதுன்னு என்கிட்ட வந்து இந்த திறமையை காட்டுறியா, உனக்கு இந்த மாதிரி மொழி புலமை இருக்குன்னு என்கிட்ட காட்டுறியா, நல்லா எடுத்துக்கிறானா இல்லையா. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் அதை தவிர்த்திருக்கிறாங்க. இது புகாரியில் 6337வது ஹதீஸில் இருக்குது. அடுத்ததாக எவ்வளவுதான் கஷ்டம் சிரமங்கள் வந்தாலும் சரி மௌத்தை மட்டும் கேட்டக்கூடாது. தாங்க முடியாத வறுமை, யாரெல்லாம் என்னை சாவடிச்சு கொடு, தாங்க முடியாத நோய், யாரெல்லாம் எனக்கு இன்றைக்கே மௌத்தை கொடு, இந்த மாதிரியான துவாக்கள் கேட்டால் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, லாயத்த மன்ன என்ன அகதும் மின்குமுல் மௌத்த லிலுர்ரின் நசலபிஹி, தனக்கு ஏற்பட்ட துன்பத்திற்காக ஒரு மனிதனும் மௌத்தை நீங்கள் ஆசைப்படக்கூடாது, கேட்கவும் கூடாது, ஆசைப்படவும் கூடாது. பொய்யின்கான லாபுத்த முத்தமன்னில் மௌத்தி, மூத்து தான் ஆகணும் வேறு வழி இல்லைன்னு நெசமாக நினைச்சே, ஆனால் சொல்லிய குள் இந்த மாதிரி சொல்லு. எந்த மாதிரி சொல்லு, அல்லாஹும இறைவா அஹ்யினி மாக்கானத்தில் ஹயாத்து ஹைரன்லி, நான் உயிரோடு இருப்பதே நல்லது என்று நீ நினைத்தால் என்னை உயிரோட வாழவை. ஒத்த வஃபனி இன்கானத்தில் வஃபாத்து ஹைரன்லி, நான் மரணிப்பது நல்லது என்று நீ நினைத்தால் மரணிக்க செய். அங்கே விட்டுருணும். நம்மளே என்ன செய்யக்கூடாது, யாழை என்னை சாவடிச்சுப்படு, இன்னுமே இந்த வறுமையை தாங்க இயலாது, அந்த மாதிரி வார்த்தையை கேட்டால் அல்லாஹ்வுக்கு எப்படி கேட்கணும். ஏன்னா நம்மளை வாழ வைப்பதில் எத்தனை நன்மைகள் இருக்கலாம், எவ்வளோ பாவங்களுக்கு பிராயச்சித்தமாக இருக்கலாம், அவன் தேர்ந்தெடுத்து அதை தந்திருக்கலாம். அவன்கிட்ட போய்கிட்டு நீ சாவடின்னு கேட்டால் அது வந்து பயங்கரமான குற்றமாய் போயிடும். அல்லாஹ்ட்ட துவா செய்வதாக இருந்தால் எப்படி கேட்கணும், தாங்கவே முடியல செத்துருவோம் அப்படின்னு உங்களுக்கு செய்தான் அந்த எண்ணத்தை போட்டாலும் எப்படி கேட்கணும், இறைவா தாங்க முடியலை, நான் வாழ்வது நல்லது என்றால் என்னை வாழ வச்சிரு, நான் சாவது நல்லது என்று நீ அறிந்தால் சாக வச்சிரு. இப்படி கேட்டோம்னு சொன்னால் நம்ம அவன் அங்கே தள்ளி விட்டோம், வந்த கோலை அங்கே போயிடும், நமக்கு பிரச்சனை கிடையாது.
அவனா பார்த்து நல்லது எதோ செஞ்சுட்டு போயிடுவான். இதுதான் கேட்கணும் என்று புகாரியில் 6351வது ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இதெல்லாம் சொல்லிவிட்டு சரி நம்ம துவா செய்கிறோம், நிறைவேறலை, அப்படி இருக்க தானே செய்யுது. எவ்வளோ பேருக்கு பிள்ளைகளும் துவா செய்கிறாங்க, கடைசி வரைக்கும் இல்லவே இல்லை, இல்லாமல் மூத்தா போயிடுறாங்க. வறுமை போக்கணும்னு துவா செய்கிறாங்க, எல்லாரும் வறுமையை போகணுன்ட்டு எல்லாரும் தான் ஆசைப்படுறோம். அனைவரும் வறுமை வேணாம் தான் ஆசைப்படுறோம். அனைவரும் பணக்காரனாக இருக்கணுமா இல்லையா? அப்படி ஆகவே இல்லை. ஆனால் சிலர் தான் பணக்காரராக இருக்கிறாங்க, சிலர் ஏழையாக தான் இருக்கிறாங்க. அப்போ நம்ம துவா செஞ்சு ஏற்றுக்கொள்ளப்படலைன்றவுன்னு நம்ம என்ன நினைப்போம்? அல்லாட்ட கேட்டவன் நடக்கலையே, என்னடா இது எப்படி நினைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு 3 வழி வச்சுருக்கான். ஏற்றுக்கொள்வதற்கு எத்தனை வழி இருக்கான்? 3 வழி இருக்கிறது. 3ல் ஒரு வழியில் அவன் ஏற்றுக்குவான். நீங்கள் நினச்சா தான் ஏற்றுக்குவான்னு சொல்ல முடியாது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் வந்து பாவமான காரியத்திற்கு துவா செய்யாமல், யா அல்லாஹ் நல்லா எனக்கு திருட்டுக்கலையை கற்றுக் கொடு, அந்த மாதிரி கேட்டக்கூடாது. விளங்குதா? கொள்ளையடிப்பதுக்கு நான் உதவி செய்யி, நான் கொள்ளையடிக்க போகிறேன், இப்படி ஹராமானதை வந்து நான் சாராய கடை திறக்க போகிறேன், நீ தான் அதில் பரக்கத்து செய்யணும், இந்த மாதிரி அதை சொசலில் சொல்கிறாங்க. அப்போ இந்த அதாவது ஹராமானது பற்றி கேட்காமல் மார்க்க அனுமதிச்ச பற்றி ஒருத்தன் கேட்பானேயானால் அல்லாஹ் வந்து 3 வகையில் ஒரு வகையில் அதை ஏற்றுக்கொள்கிறான். அதாவது நீங்கள் என்ன கேட்குறீங்க? ஒரு ஆண் குழந்தை பொம்பு பிள்ளையா இருக்குது, பிள்ளையே இல்லை, ஒரு ஆண் குழந்தை வேணும்னு கேட்குறீங்க. இப்போ அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கிறான்னு கேட்டால், இம்மா அன் து அஜ்ஜிலலஹு தாவத்தஹு, அவன் கேட்டதையே கொடுத்துருவான். ஆம்பளை பிள்ளை வேணும்னு கேட்குறியா, கேட்டுகிட்டே இருக்கிறியா, கொடு போ, ஆகுன்றும் ஆகிரும். ஆம்பளை பிள்ளை எல்லாம் தந்துடுவான். இப்படியும் ஏற்றுக்கொள்வான். சிலருக்கு ஏற்றுக்கொண்டும் இருக்கிறான். 10 வருஷம் பிள்ளை இல்லாதவன் திடீர்னு பிள்ளை பெற்றுறான். 25 வருஷம் பிள்ளை இல்லாதவனுக்கு என்ன செய்யறான்ல, பிள்ளை கொடுக்கவும் தான் செய்கிறான். அப்போ சக்கரையா நபி கொடுத்தது மாதிரி அந்த காலத்தை அற்புதத்தை நிற்கல, இன்றைக்கி நடக்குது. இன்றைக்கி எல்லாம் என்ன செய்கிறான்? எத்தனை பேர் கல்யாணமாகி 15, 20, 30 வருஷத்துக்கு பிறகுலாம் பிள்ளை கொடுக்கத்தான் செய்கிறான். அப்போ நீங்கள் துவா செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதையே தருவான். அது ஒரு வகை. 2வது ஓ இம்மா எத்தகிரகாலகு ஃபில் ஆகிரா, இவன் போட்டுக்கிட்டு பிள்ளைய கேட்குறான். எல்லாம் நினைப்பான் நீங்கள் பிள்ளை வேணும்னு கேட்குறீங்க, ஆனால் உங்களுடைய மறுமை மேட்டரை எடுத்து பார்த்தா, மார்க் ஷீட்டை பார்த்தா நீங்கள் கோழி முட்டையாக இருக்கிறீங்க. அப்போ அல்ல என்ன நினைப்பான்னு கேட்டால், இவன் இதை போய் கேட்குறானே, அங்கே மார்க்கை பற்றி கேட்க மாட்டேங்கிறானே, இதை கொடுத்து அங்கே நரகத்தில் போடுறதை விட இதை கேட்டான்ல, இதுக்கு பதிலாக அங்கே மார்க் அதிகமாக்கிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்ட துவாவை விட்டுட்டு அதை விட சிறந்த ஒன்றை மறுமையில் என்ன செய்வான்ல, சிறந்த ஒன்றை உங்களுக்கு தேர்ந்தெடுத்து தந்துடுவான். ஒரு தாயிட்ட போய் நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு கெட்ட பொருளை கேட்குது, ஆபத்தான ஒரு பொருள் என்ன செய்யுது, வெடிகுண்டு வாங்கித்தான்னு கேட்குது, அந்த மாதிரி பட்டாசு வாங்கித்தான்னு கேட்குது. குழந்தைக்கு பட்டாசு வாங்கி கொடுக்குமா அந்த அம்மா? கொடுக்காது. பட்டாசு 10 ரூபாயாக இருக்கும். ஆனால் அந்த அம்மா என்ன வாங்கி கொடுக்கணும், 100 ரூபாய்க்கு மிட்டாய் வாங்கி கொடுக்க ரெடியாக இருக்கும். 10 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி கொடுக்காது, 100 ரூபாய்க்கு என்ன செய்யும், அந்த அம்மா பிள்ளைக்கு மிட்டாய் வாங்கி கொடுக்கும். அப்போ அந்த குழந்தை வந்து கேட்டதை கொடுக்காட்டாலும் அதோட நல்லதை கொடுத்துருக்கா இல்லையா? கேட்டதை கொடுக்கல, விளங்காமல் கேட்குது, ஆனால் அந்த அதோட நல்லதை கொடுக்குது தாய். அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், எல்லாம் பிள்ளையத்தான்னு கேட்குறேன், இவனுக்கு மறுமையே ரொம்ப டேமேஜாக இருக்குது, இவனுக்கு பிள்ளைய கொடுத்துன்னு கேட்குறான், இவனுக்கு இதை விட நம்ம நல்ல செய்யக்கூடிய நல்லது என்னன்னு கேட்டால், இந்த துவாவுக்காக வேண்டி ஒரு 10,000 மார்க்கை போட்டு விடு. அங்கே மறுமையில் மார்க்கில் என்ன செய்வான், அதிகப்படுத்திடுவான். அப்போ நீங்கள் கேட்டு கிடைக்கலன்னா நீங்கள் என்ன விளங்கிக்கிறனே, அங்கே நம்முடைய விஷயம் கன்ஃபார்ம் ஆகிருக்குது. சொர்க்கத்துக்கு போகிற வழி என்ன செய்கிறான் அல்ல, இதை எடுத்து இதை தராமல் நீ சொர்க்கத்துக்கு போகிறான்டா முக்கியம், உனக்கு அதை விட அங்கே மைனஸ் ஆகிற மாதிரி இருக்குடா, அதனால் இதை விட்டு அதை தர்றேன். அப்படி சில பேருக்கு செய்வான்ல. சில பேருக்கு என்ன செய்வான், கேட்டதை கொடுப்பான். அல்லது நீங்கள் கேட்டதுக்காக வேண்டி வீணாக போகமாட்டா, துவா வீணாக போகாது. கேட்ட பையன் தராட்டியதுக்கு கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கேட்டதையும் தருவான், இல்லை என்ன செய்வான், மறுமைக்கான சேமிப்பாக அதை ஆக்கி விடுவான். அல்லது அவுயும்மா எஸ்ரிஃப மின சூய் மிசலஹா, அல்லது என்ன செய்வான்னு கேட்டால, நீங்கள் ஒன்று கேட்குறீங்க, நம்ம எதிர்காலம்னா நம்ம அறிந்தவர்கள் இல்லை, முதுகு பின்னாடி நடக்கிற கூட நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அப்போ நம்ம என்ன எல்லாம் செய்வான்னு கேட்டால், உங்களுக்கு நாளைக்கு வரக்கூடிய ஒரு கேடு ஒன்று இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு உங்களுக்கு கேன்சர் வந்து செத்து போயிடுவீங்கன்னு எல்லாம் ஒரு செட்டிங் வச்சுருக்கான்னு வைங்க. நீங்கள் என்ன சரி எல்லாம் பிள்ளையத்தான்னு கேட்குறீங்க. இப்போ புள்ள வர்றது முக்கியமாக, உனக்கு கேன்சர் வராமல் இருக்கிறது முக்கியமாக, உனக்கு தெரியாது. நாளைக்கு கேன்சர் வரப்போகிறதுங்கிறது உனக்கு தெரியாது. இவனுக்கு இந்த போகிற பார்த்தா கேன்சர் வந்துடும் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில் வந்து நம்ம இருக்கிறோன்னு வைங்க. அது நமக்கு விளங்காமல் என்ன செய்யணும், எல்லாம் பிள்ளையத்தான் எல்லாம் என்ன செய்யறான்,
அட கிறுக்கு பையில வேற ஒரு மேட்ரு உனக்கு இருக்குது, அது விளங்காம புள்ள வந்து கேட்டுட்டு இருக்கிற, நீ இதை கேட்டீல, இதுக்காக வேண்டி அதை வராமாக்கிறோம் போ. நீ பிள்ளைய தானே கேட்ட, அந்த துவாவுக்கு பதிலாக உனக்கு தெரியாமல் நீ கேட்குற. நான் அனைத்தும் தெரிஞ்சவன், சரி என்கிட்ட பிள்ளை கேட்டுகிட்டே இருக்கிறான், நம்ம அதை விட நல்லதை கொடுக்கணும், இவனுக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை நீக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன்னு, நான் உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்குறேன். நீங்கள் பாக்கெட்லேருந்து ரூபாய் எடுக்கிறதுக்கு என்ன செய்கிறீங்க, கையை விட்றீங்க. எனக்கு பின்னாடி ஒருத்தன் வந்து என்ன செய்கிறான், கத்தியால் குத்துறதுக்கு வர்றான் என்னைய, நீங்கள் பார்த்துடுறீங்க. நீங்கள் இப்போ என்ன செய்வீங்க, நான் கேட்ட ரூபாயை தருவீங்களா அல்லது எனக்கு இழுத்து கீழே போடுவீங்களா, அல்ல அவனை போய் தள்ளுவீங்களா? அதுதான் தள்ளுவீங்க. ரூபாயை கேட்டால் ரூபாயை கட்டணும்னு என்ன செய்யறது, புட்டு இழுத்து கீழே தள்ளி விட்றது. என்னடா நான் ரூபா கட்ட தள்ளி விட்றேன், அது ஏன் தள்ளி விட்டீங்க, என்னை இழுத்து தள்ளலைன்னா அவன் குத்திட்டு போயிடுவான் முதுகில். ஒருத்தன் கத்தியை கொண்டு போய் முதுகில் குத்த வர்றான், அது எனக்கு தெரியலை. ஆனால் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் வந்து நான் கேட்டதை தரணுமா, அந்த கெடுதியிலிருந்து என்னை காப்பாற்றணுமா? கெடுதியிலேருந்து காப்பாற்றணும். நான் கேட்ட அந்த ஒன்றை இருக்குது தர நினைக்கிறான், நினைக்கும் போது எனக்கு தெரியாத ஒன்று அவனுக்கு தெரிகிறது. எனக்கு தெரியாத ஒன்று தெரியும் பொழுது அவன் என்ன நடக்கணும், ஒரு நல்ல நண்பன், நான் நம்ம மேலே அக்கறை உள்ளவன், அதுலேருந்து காப்பாற்றணும். இதை கவனிக்கக்கூடாது. கேட்ட ரூபா அளவுக்கு கிருப்பில் நீங்கள் செத்து போகிறடா, ரூபாய் வாங்கி என்னடா செய்ய போகிற அப்படின்னு இழுத்து கொண்டே போட்டுருணும். இந்த மாதிரியாக அல்ல அப்படி ஏற்றுக்குருவானா. இது முஸ்னத் அஹ்மதில் ஆதாரப்பூர்வமான ஹதீஸு 10709 ஹதீஸ். அப்போ இதில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், நம்ம எந்த துவா கேட்டாலும் அதுவே கிடைக்கிறதுக்கு ஒரு 33% வாய்ப்பு இருக்கிறது. எந்த துவாவுக்கு 3 சான்ஸ் தானே, 3 வகையாக ஏற்றுக்கிறோம், 3 பிரிச்சிட வேண்டியது தானே. நம்ம எந்த துவா கேட்டாலும் 33% அது கிடைக்கும். அல்லது என்ன செய்யும், 33% அதுக்கு மாற்றிக்கிடுவான்ல, அங்கே கணக்கில் வரவு வச்சுக்கிடுவான். அல்லது என்ன செய்வான்ல, ஊருக்கு நாளைக்கு வரக்கூடிய ஒரு துன்பம் உனக்கே தெரியாமல் இருக்கிறது, நீ இதை கேட்குற, நான் இதை விட நல்லது உனக்கு செய்கிறேன், அந்த துன்பத்தில் முதல் உன்னை காப்பாற்றுறேன், அது நீ கேட்ட கோரிக்கையை விட நல்லதாக இருக்கும், நீ கேட்ட பிள்ளையை விட, நீ கேட்ட செல்வத்தை விட நான் இப்போ செய்ய போகிறது உனக்கு சிறந்ததாக இருக்கும்னு ஏற்றுக்கொள்கிறான். அதனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படலைங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தளர்ந்துடவே கூடாது, கேட்டுக்கிட்டே இருக்கணும். சாவரவரையும் கேட்டு, ஏன் 3 பாயிண்ட் எல்லாம் வச்சிடறான்ல, கேட்டுக்கொண்டே இருக்கணும்னு எதனாலன்னு கேட்டால் 3 வகையில் எல்லாம் ஏற்றுக்கொள்கிற காரணத்தினால அதை வந்து என்ன செய்யக்கூடாது, தளர்த்தி விடக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு இந்த பிரார்த்தனை செய்வதுடைய விஷயம். இது நேற்று சொல்லலைன்னு சொன்னதுனால இந்த முக்கியமான பாயிண்டை விட்டு இதுக்கே அந்த டைம் முடிஞ்சு வச்சுடுங்களா, இதை நீங்கள் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இதுவும் நம்முடைய மன அழுத்தத்தை குறைக்கும். இதெல்லாம் கேட்டு எல்லாம் செஞ்சு நடக்கலைன்னு சொன்னால் இந்த கடைசியாக இப்போ சொன்ன ஹதீஸ் உங்களை ஆறுதல் படுத்தும். 25 வருஷமாக கேட்ட பிள்ளையே இல்லை அப்படின்னு சொல்லி தளர்ந்து போகாமல் என்ன செய்ய, இல்லாட்டி இப்போ என்ன வீணாக போயிட போகுது, கேட்டதுவா வீணாக போயிடுமா, அதெல்லாம் அங்கே ஏறிக்கிட்டு இருக்கடா, மார்க்கில் கணக்கில் என்ன செய்யுது, டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்ல, அல்லது எனக்கு நாளைக்கு என்னமோ வர இருக்குது, அதை தடுக்கிறதுக்காக இதை நிப்பாட்டி வச்சிருக்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டீர்களே. ஆனால் இதுக்கு மிஞ்சின ஒரு மருந்து ஏதாவது இருக்குதா? இப்படி நம்ம மனசை தேர்த்தி கொண்டோமே ஆனால் நமக்கு என்ன கோரிக்கையை வச்சாலும் அது ஏற்றுக்கொள்ளலை என்று சொன்னால் கண்டிப்பாக அவன் நல்லதை தான் செய்வான். கேட்டும் தரலை என்று சொன்னால் நமக்கு நல்லது எதுவும் தெரியாது, அவனுக்கு தெரியும், அதை அல்லாஹ் செய்வான் என்று நம்பிக்கொண்டால் அது என்ன செஞ்சிரு, மாறிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வந்து நேற்று சொன்ன விஷயத்துக்கு வருவோம். நேற்று சொன்ன விஷயம் என்ன, இப்போ அல்லாஹ் வந்து எல்லாம் தெரிந்தவனாக இருக்கிறான். எல்லாம் தெரிந்தவனாக இருக்கும் பொழுது நேர்மையானவனாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஏன் இந்த மாதிரி சிலரை எல்லாரையும் ஒரு நல்ல நிலையில் வச்சுட்டா என்ன, ஏன் பலவிதமான குறைகளை வைத்திருக்கிறான் என்று நம்ம என்ன செய்கிறோம், நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் அவன் அறிவாளியாக இருக்கிறாங்கிறதுக்கு இதுதான் ஆதாரம். எது ஆதாரம், அவன் பெரிய நுண்ணறிவாளன் என்பதற்குரிய ஆதாரமே என்னன்னு கேட்டால் எல்லாரையும் சமமாக வைக்கலைங்கிறது தான். எல்லாரையும் சமமாக வச்சாண்டு வைங்க, நம்ம மிருகமாக தான் வாழ்வோம். நல்லா விளங்கிக்கிறங்க. எல்லாரையும் சமம். எப்படி சமம், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அறிவு, ஒரே மாதிரியான உடல்கட்டு, ஒரே மாதிரியான அழகு, ஒரே மாதிரியான செல்வம், இப்படி எல்லாமே ஒரே மாதிரியாக நம்ம இருந்தோம் என்று சொன்னால் அப்போ வந்து நம்ம யாரும் யாருக்கும் தேவையில்லைன்னு ஆயிரும். நானும் உங்களை மாதிரி இருக்கேன், நீங்கள் என்னைய மாதிரி இருக்கிறீங்கன்னு சொன்னால் என் தெய்வம் உங்களுக்கு தேவையில்லை, உங்கள் தெய்வம் எனக்கு தேவையில்லை. அப்போ தனித்து தான் வாழணும் என்கிற நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு விடுவோம். தனித்து தான் வாழணும்ன்ற உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்போ வந்து நான் ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கேன்னு வைங்க, நான் கோடீஸ்வரனாக இருக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய எந்த வேலைகளையும் பார்ப்பதற்காக வேண்டி ரூபா வச்சுக்கிறேன்னு செய்வேன், 1000 பேர் வேலைக்கு சேர்ப்பேன், அதை வைத்து பங்களா கட்டுவேன், வயல் வரப்புகளை உண்டாக்குவேன், தோட்டங்களை உண்டாக்குவேன், என்னுடைய வேலைகள்லாம் என்ன செய்வேன், டெவலப் பண்ணிக்கிட்டு போயிடுவேன். என்கிட்ட இருக்கிற மாதிரி 1000 கோடி ரூபா உங்கள் எல்லார்ட்டையும் இருந்தால், உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் 1000 கோடி ரூபா இருக்குன்னு வைங்க, இப்போ அந்த 1000 கோடி ரூபா வச்சு நான் என்ன பண்ணுறது?
நான் உங்களை வேலைக்கு கூட வருவீங்களா? அட நீனும் 1000 கோடி நானும் 1000 கோடி, நான் ஏன்டா ஓன்ட்ட வேலைக்கு வரேன்னு சொல்லுவீங்களா இல்லையா? அப்போ என் வேலையை நான் தான் பார்க்கணும்னு சொன்னால் என்ன வாயிறேன்? எனக்குன்னு ஒரு வீடு கட்ட இயலாது. மிருகங்கள் எப்படி வாழுது? மிருகங்கள் அதுக்குன்னு வீடு இருக்குதா? மிருகங்களுக்கு குடிசை போட்டுருக்குதா? அதுக்கு என்ன பொருளாக வாங்க முடியுதா? முடியலைங்க. அது யாரையும் சார்ந்து நிற்கலை. அதுவாக நடந்து கொண்டிருக்கே தவிர அது இன்னொன்னை சார்ந்து நிற்கிற மாதிரி இல்லை. நம்ம சமூக பிராணிங்கிறான். மனுஷனுக்கு பேர் என்னது? சமூகமாக வாழக்கூடிய பிராணிங்கிறான். சமூகமாக வாழக்கூடிய பிராணியாக இருந்தால் அது எப்போ சரியாக வரும்? அல்ல நுண்ணறிவாளனாக இருக்கிறான். எப்படி இருக்கான்? மனிதன் தனித்து மிருகங்கள் மாதிரி வாழக்கூடாது. அவனுக்கிட்ட என்ன இருக்கணும்? ஒரு குடும்பம், ஒரு அமைப்பு, ஒரு செட்டிங்கு, சொத்து பத்துகள் எல்லாமே இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பல ஏற்றத்தாழ்வுகளோடு தான் இருக்க வேண்டும். ஒருத்தனுக்கு அழகு அதிகமாக இருக்கணும், இன்னொருத்தனுக்கு கம்மியாக இருக்கணும். ஒருத்தன் உடல் உறுப்பு நல்லா இருக்கணும், ஒருத்தனுக்கு ஊனமாக இருக்கணும். ஒருத்தனுக்கு நோயாக இருக்கணும், ஒருத்தனுக்கு செல்வமாக இருக்கணும், ஒருத்தனுக்கு வறுமையாக இருக்கணும், ஒருத்தனுக்கு புள்ள இருக்கணும், ஒருத்தனுக்கு புள்ள இருக்கக்கூடாது. இதெல்லாம் கலந்து இருந்தால் தான் அவனுக்கு நான் தேவை, எனக்கு நீ தேவை. பணக்காரனுக்கு ஏழை தேவை, ஏழைக்கு பணக்காரன் தேவை. பணக்காரனுக்கு என்ன வேணும்? ஏழை வேலை செய்ய மாட்டேன்னா பணக்காரன் பணத்தை வச்சு நாக்கு வலிக்கவா? அந்த பணத்துக்காக வேண்டி ஏழை வேலை செய்ய வந்தால் தான் அவர் பணக்காரனாக இருக்க முடியும். இல்லாட்டி பேப்பர்டான்னு போயிட்டான்னு வைங்க, எல்லாரும் சேர்ந்துக்கிட்ட ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ பணக்காரனுக்கும் ஏழை தேவை, ஏழைக்கும் பணக்காரன் தேவையாக இருக்கான். நோயின்ண்டே ஒன்று இல்லைன்னு வைங்க, எத்தனை டாக்டர் இல்லாமல் போயிடுவான்? நோயின்ண்டே ஒன்று நல்லா படைக்கவே இல்லைன்னா டாக்டர் இருப்பானா? விஞ்ஞானி இருப்பானா? இருக்க மாட்டான். என்ஜினியர் இருப்பானா? ஒருத்தனை இருக்க மாட்டான். எதனால்? இது ஏற்றதாழ்வாக இருக்க போய் தான். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் எல்லாம் மனுஷன் என்ன செய்கிறான்? ஈடுபடுறான். ஒவ்வொரு விஷயத்தின் ஒரு வியாபாரம் இருக்குமா? மாடெல்லாம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்குது, மிருகங்கள்லாம் வியாபாரம் பண்ணுது. அது பாட்டுக்கு போது மேய்ஞ்சிட்டு போயிட்டே இருக்கிறது. அது தனக்குன்னு ஒரு எல்லையை போட்டுட்டு நம்ம வீடு இது எங்கள் வீட்டு வயல், உங்கள் வீட்டு வயல்னு சொல்லிட்டு இருக்குது. அது இந்த மாதிரி நம்ம இருந்துருவோம். அதாவது எனக்கு நீ தேவை, உனக்கு நான் தேவைங்கிற ஒரு அமைப்பு இருந்தால் தான் உலகம் இயங்கும். அப்படி இயங்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாத்துக்கும் குறைய வைக்கணுன்றான். அல்ல அறிவாளியாக இருக்கிறதுனால இந்த உலகம் சீராக இயங்க வேண்டும் என்ற காரணத்தினால் அல்ல என்ன செய்கிறான்னு கேட்டால் எல்லா மனிதர்களுக்கும் எல்லாத்தையும் நிறைய கொடுத்துட்டு இந்த சதவீத கணக்கு உத்தேசமாக உள்ளது தான். ஒரு 75 நல்லதை கொடுத்தான்னு வைங்களேன், 25 குறை வச்சுருக்கிறான்ல. நமக்கு எல்லாம் தந்திருக்கிறதுல ஒரு 90 நல்லது வச்சான்னு வைங்களேன், 10 குறை வச்சுருப்பான். ஆனால் 10 குறை ஒரே மாதிரியே இருக்கக்கூடாது. இவனுக்கு பிள்ளைய குறைக்கணும், அவனுக்கு காசை குறைக்கணும், அவனுக்கு நோயை ஆரோக்கியத்தை குறைக்கணும், இப்படின்னு வெரைட்டி வித்தியாசமாக இருக்கும். எல்லாத்துக்கும் குறை இருக்குது. உலகத்தில் உள்ள அனைவருக்குமே என்ன இருக்கிறது? எல்லா இன்பங்களையும் அதிகமாக அல்லாஹ் கொடுத்து விட்டு குறைகளை குறைவாக கொடுத்துருக்கிறான். அந்த குறைவான அந்த குறைகளால் தான் உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கிறது. அந்த குறை கொஞ்சம் குறை இருக்குல்ல, அந்த குறையை நானே பூர்த்தி செய்ய முடியாதுங்கும் போது நான் என்ன செய்கிறேன்? நான் வேறு இடத்துல போய் ஒரு வியாபாரி இருக்கான்னு சொன்னால் அந்த வியாபாரி தன்னுடைய பொருளை விற்று வாழணுங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படும் பொழுது அவனுக்கு அடுத்தவன் தயவு தேவை, மக்களுக்கு வியாபாரி தேவை. மக்கள் என்ன செய்ய முடியாது? எனக்கு தேவையான ஒரு மிளகாய் வேணும்னு வைங்க, நானே எனக்குரிய மிளகாயை உற்பத்தி பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ பண்ண முடியும்? எல்லோரும் சமமாக இருக்கிறோம். எனக்கு மிளகாய் வேணும், எனக்கு மல்லி வேணும், எனக்கு நெல் வேணும், அரிசி வேணும்னா நான் எனக்குன்னு ஒரு இடத்த விளைச்சிக்கிட்டு அதில் நெல் பயிர் செஞ்சால் நான் தான் கலப்பையை தூக்கணும், நான் தான் ஏர் உழணும், நான் தான் நாற்று நடணும். ஏன்னா நீங்கள் கூட வரமாட்டீங்கள, எல்லாம் சமமாக இருக்கிறோமே. அப்போ நான் தான் அறுவடையும் பண்ணணும். அறுவடை பண்ண நெல்லை நான் தான் என்ன செய்யணும்? அரிசி ஆக்கணும். அப்போ எல்லா வேலையும் நான் தான் செய்யணும்னு சொன்னால் என்ன நடக்கும்? ஒன்றுமே நடக்காது. எனக்கு ஒரு சட்டை வேணும்னா என்ன செய்யணும்? நான் தான் பருத்தியை விதைக்கணும், நான் தான் அந்த பஞ்சியாக உற்பத்தியை காத்துக்கிட்டு இருக்கணும், நான் தான் அதை நூல் நூக்கணும், அப்புறம் நான் தான் அதை துணியாக மாற்றணும், அப்புறம் நான் தான் அதை வெட்டணும், நான் தான் தைக்கணும்னா நடக்குமாட்டேன்? நடக்காது. அப்போ ஒருத்தனுடைய தயவு ஒருத்தனுக்கு வேணும்னு இருந்தால் தானங்க உலகம் இயங்கு. இப்போ தான் நல்ல அறிவாளி விளங்குது. நீங்கள் குறைய பார்க்குறீங்க, இந்த குறையை கொண்டு தான் அவன் இயக்கிக்கிட்டே இருக்கான் உலகத்தை விளங்கிக்கிறன்னு. இந்த குறைபாடுகளை வச்சு தான் இப்படி விட்டு அறிவாளி இப்படி செய்யலாமான்னு கேட்குறீங்களே, அறிவாளினால தான் இப்படி செய்கிறான். அல்லாஹ் ரொம்ப பெரிய அறிவாளி நுணுக்கமானவனாக இருக்கிறனால என்ன செய்யறான்? இந்த மாதிரி குறையை நிறைய கலந்து வச்சு எனக்கு நீ தேவை, உனக்கு நான் தேவை, எல்லாருக்கும் தேவை அப்படின்னு சார்பு நிலையில் இருக்கும் பொழுது தான் அந்த ஒரு குடும்பம், அமைப்பு, சொத்து பத்து எல்லாமே ஏற்படுகிறது. 1000 ஏக்கரை ஒருத்தன் வளைச்சிக்கிட்டு என்ன செய்கிறான்? இருக்கிறான். ஒரு சென்ட் இடம் கூட இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறான்னா நம்ம அப்படி நினைக்கிறோம். அப்படிலாம் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கிறது. இந்த ஒரு தத்துவத்தினால தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த அனைவரையும் சமநிலையில் வைக்கவில்லை என்ற அடிப்படை விளங்கிக்கிறங்க. இது கூடுதலாக விளக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கனால இது பற்றிய விரிவை என்ன செய்வோம்? நாளைய தினம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். குல் ஹுவல்லாஹு அஹத்
الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد.